ஹாய் மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்விஸ்டட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த கதையோட ஹீரோக்கு அடிக்கடி ஒரே கனவு வருது. தன்னோட தம்பிய யாரோ கடத்திட்டு போற மாதிரியும், கடத்திட்டு போனவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல, நம்ம ஹீரோக்கு நைட் வாட்ச்மேனா ஆர்கிட்ல வேலை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சிய கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆர்கிட்ல ஒரு 4, 5 பன்னி பொம்மை மாதிரி ரோபோட்ஸ் இருக்கும். அந்த ரோபோட்ஸ்க்கு பூரா உயிர் வந்து அவங்க 2 பேத்தையும் கொலை பண்ண பாக்குது. இந்த ரோபோட்ஸ் தன்னாலே செயல்படுதா? இல்ல யாராவது ஆப்பரேட் பண்ணி வைக்கிறாங்களா? இவங்க தம்பிய கடத்திட்டு போனது யாரு? அப்படிங்கிற சொன்ன கதை தான் ஃபைவ் நைட்ஸ் அட் த ஃப்ரெடிஸ். கதையோட ஆரம்பத்திலே ஒரு வாட்ச்மேனை காமிக்கிறாங்க. ஒரு வென்ட்டோட கேட் இருக்கு. அந்த ஸ்க்ரூஸ பூரா பயந்து போய் கழட்டிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா நெறைய சேர், பெஞ்ச பூரா கதவுக்கு மூட்டு குடுத்து வச்சிருக்காங்க. எதுவுமே உள்ள வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காரு. சிசிடிவில காமிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நடமாடுற மாதிரி இருக்கு. அப்படியே பயந்து போய் அந்த வென்ட்டுக்குள்ள டார்ச் அடிச்சுட்டு ஒவ்வொரு இடமா போறாரு. அந்த வென்ட் வந்து ஒரு ரூம்ல போய் முடியுது. எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு கதவை தொறந்து வெளிய போகும்போது ஏதோ ஒரு நிழல் உருவம் மாதிரி தெரியுது. அதுட்ட இருந்து தப்பிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிந்து எக்ஸிட் டோருக்கு வந்து சேர்றாரு. அந்த எக்ஸிட் டோர தொறந்து தொறந்து பாக்குறாரு. பட் தொறக்கவே முடியல. அப்படியே பின்னாடி பாக்குறாரு. ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு சேர்ல அவர் கெட்டி வைக்கப்பட்டு இருக்காரு. அந்த சேர் எப்படி இருக்குன்னா, அது சித்திரவதை பண்ற சேர் மாதிரி இருக்கு. அந்த சேர்ல உள்ள ஸ்க்ரூஸ ஒண்ணு ஒண்ணா கழட்டிட்டு இருக்காரு. முன்னாடி பார்த்தா ஒரு ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட்டோட வாய் பூரா ஏதோ சா பிளேட்ஸ்லாம் நெறைய இருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்குது. இதனால பயந்து போய் அந்த ஸ்க்ரூஸ பூரா கடைசி நேரத்துல கழட்டும்போது அவ்வளவுதான். அந்த சா பிளேட் அவர் முகத்தையே சிதைச்சிருது. இந்த சீனை கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குற இடத்த தான் காமிக்கிறாங்க. 1980ஸ்ல உள்ள ஒரு கேம் மிஷின்ஸ்லாம் நெறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. அங்க ஒரு வால்ல நெறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கு. அது குட்டி குழந்தைங்கலாம் வரைஞ்ச மாதிரி இருக்கு. அதுல ஒரு பனி பொம்மை ஒரு 4, 5 குழந்தைங்களோட கைகோர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. அப்படியே ஒரு கேமிங் மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஒரு பனி பொம்மை என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு குழந்தையோட கைய புடிச்சு அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே கட் பண்ணி ஒரு அழகான வீட்ல அலாரம் அடிக்குது. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ மைக். காலையில எந்திரிச்சோன சுத்தி முத்தி அந்த இடத்த பாக்குறாரு. அவருக்கு நேர் எதிர்க்க வந்து நெப்ராஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அபி நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாரு. நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு அழகா வரைஞ்சு வச்சிருக்கா. அந்த ரூம்ல பார்த்தா யாருமே இல்ல. ஆனா தள்ளி பார்த்தா ஒரு டென்ட் மாதிரி இருக்கு. அந்த டென்ட்டுக்குள்ள அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அபி சீக்கிரமா வெளியில வா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஒரு பொம்மையை தூக்கி அடிக்கிறா. இவ தான் நம்ம ஹீரோவோட ஒரே தங்கச்சி ஆபி. ஒரு மால் மாதிரி இருக்கு. அங்க ஹீரோ கூடயே ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு. இவர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா இல்ல கோவொர்க்கரான்னு தெரியல. அவர் ட்ரீம் தியரி அப்படிங்கிற ஒரு புக்க படிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட். அதுல நம்ம ஒரு பார்ட்டிசிபென்டாவே இருக்க மாட்டோம். இருந்தாலுமே அந்த ட்ரீம் மூலமா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்பக்கூடிய மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி நானும் ட்ரை பண்ணி தரேன். இந்த புக்க வேணா எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னா, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல தான் இருக்காரு. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காண்டி நின்னுட்டு இருக்கப்போ, அங்க தள்ளி ஒரு பையன் வந்து யாரையும் எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது, அந்த குட்டி பையனை யாரோ புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இத பாத்துட்டு அந்த பையனை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ போய் அந்த ஆளை புடிச்சு அடி அடின்னு அடிச்சு விட்டுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு வேலை போயிடுச்சு. அவரு கெரியர் கவுன்சிலிங் பண்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அவர் நேம் சொல்லி கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா ஸ்டீவ் ராக்லன் அப்படின்ட்டு ஒருத்தர் காட்டுறாங்க. சரி இப்போ உனக்கு வேலை போயிடுச்சு, அதனால என்னோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்க. அவர் ரிப்போர்ட்ட பாத்துட்டு என்னையா பண்ணிருக்க, பகல் நேரத்துல ஒருத்தனை அடி அடின்னு அடிச்சிருக்க, அதுவும் அந்த பையனோட அப்பாவ, அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது தெரியாம பண்ணிட்டேன், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அவரோட ரெக்கார்ட்ஸ் அப்புறம் பாக்குறாங்க. அவர் நெறைய வேலை பார்த்திருக்காரு. ஆனா எதுலயுமே ஒரு வாரம் கூட நீடிக்கல. ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த ஸ்டீவ் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவோட ஃபுல் நேம படிச்ச உடனே கொஞ்சம் ஷாக் ஆயி போய் நம்ம ஹீரோவ கொஞ்சம் உத்து பாக்குறாரு. சரி காஃபி குடிக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு. அவரும் காஃபி எடுத்துட்டு வந்து, என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எந்த ஒரு ஜாப் வேகன்சிஸும் இல்ல. அதனால நீங்க இங்க இருந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது, சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே நம்ம ஹீரோ கிளம்பும்போது, என்ன நான் சொன்னதை நம்பிட்டீங்களா? வேலை இருக்கு வாங்க அப்படின்ட்டு அவரை உட்கார வச்சு பேசுறாங்க. இந்த ஜாப் ஒண்ணும் பெரிய வேலைலாம் இல்ல. இது ஒரு செக்யூரிட்டி வேலை தான். பத்திரமா அந்த இடத்த பாத்துக்கணும். யாரும் உள்ள வராம பாத்துக்கணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி பேமெண்ட் எப்படி? எந்த மாதிரி வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நைட் டைம் ஜாப். பேமெண்ட் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல.
மாசம் வந்தா கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நைட் டைம்னா ஒத்து வராது அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது, சரி மனசு மாறுனா என்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டையும் குடுக்குறாங்க. வீட்டுக்கு அப்படியே கார்ல போய் சேர்றாரு. வீட்ல வந்து பார்த்தா, அவர் ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கதவுல வந்து ஒட்டியிருக்காங்க. இத படிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போகும்போது, மேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேபி சீட்டர காமிக்கிறாங்க. அவளும் இன்னும் ஆபி சாப்பிடல அப்படின்ட்டு. அந்த மேக்ஸ் சொல்லும்போது, நம்ம மைக்கும் நம்ம ஆபிய போய் பார்க்குறாங்க. அவ எதையோ வரைஞ்சுட்டு இருக்கா. இதெல்லாம் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஆபியும் கியூட்டா சொல்றா. சரி சாப்பிட்டு வந்து வரையலாம் அப்படின்ட்டு கிரையான்ஸ ஃபோர்ஸ்ஃபுல்லா புடுங்கும்போது, அந்த கிரையான்ஸ் உடைஞ்சிருது. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கட்டில்ல வந்து உட்காரும்போது, நீ என் ஃப்ரெண்ட்ஸ் மேல உட்கார்ந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சீக்கிரமா வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படியே நம்ம ஹீரோ படுக்கிறதுக்காண்டி ஒரு டேப்லெட்ட போட்டுட்டு கிளாக்ல அலாரமையும் செட் பண்ணிட்டு அப்படியே படுக்குறாரு. அப்படியே நேர் எதிர்க்க நெப்ராஸ்கா அப்படின்ட்டு வால் போஸ்டர் இருக்கு. அதையே பார்த்துட்டு படுக்குறாரு. அப்படியே கண்ணு சொருகி அப்படியே ஒரு கனவுக்குள்ள போறாரு. அந்த கனவுல ஒரு குட்டி பையன் என்ன பண்றான்னா, ஒரு பிளேன வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அங்க ஒரு அழகான குடும்பம், ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்காரு. அப்ப ஹீரோவோட அம்மா ஏதோ பாட்டில்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணறதுனால, அத துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. தம்பியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போகும்போது தம்பிய பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு டிஸ்க் வந்து விழுது. அத எடுக்கலான்னு போகும்போது, கார் ஸ்டார்ட் ஆயி, தம்பிய யாரோ கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த சின்ன பையன் அப்படியே கார்ல இருந்து பார்க்குறான். அப்படியே கனவு கலைஞ்சு கண் முழிச்சு பார்க்குறான். அங்க பக்கத்திலேயே ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோல வந்து அவன் ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு ஸ்கூல்ல ஹீரோவோட தங்கச்சி ஆபி வந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்கா. மத்த பசங்கலாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. நடக்கிற விஷயத்த பூரா நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஸ்கூலோட டீச்சரா இல்ல கவுன்சிலிங் குடுக்குறாங்களான்னு தெரியல. அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட ஆன்டி வந்து நாம ஹீரோவ பத்தி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. மைக்குக்கு சரியான வேலையும் இல்ல. ஆபிய பார்த்தா அவ எதையோ வரைஞ்சிட்டு இருக்கா. நார்மலான குழந்தைங்க பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கவுன்சிலிங் குடுக்குறவங்களும் சொல்றாங்க, அவ நார்மலான குழந்தை தான் அப்படின்ட்டு. அவங்களும் பரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியும் சொல்றாங்க, உன்னால ஆபிய பாத்துக்க முடியாது. அதனால என்னோட கஸ்டடியில ஒப்படைச்சிரு. இல்லாட்டி நான் கோர்ட்ல தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு நோட்டீஸ ஒண்ணு குடுத்துட்டு போறாங்க. அப்புறமா அந்த லேடிட்ட சொல்றாங்க, அவங்க சொல்றதுலயும் ஏதோ பாயிண்ட் இருக்குல்ல. என்னால அவள வளர்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆபிக்கு அவங்க கூட போறதுக்கு விருப்பமே இல்ல. நீங்க தான் பாத்துக்கணும். அவ கூட கொஞ்சம் பேசுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்டின்ட்டு நெறைய அட்வைஸ்லாம் குடுக்குறாங்க. எப்படியும் நம்மளுக்கு எந்த ஒரு ஜாபும் இல்ல. எப்படியாவது ஒரு ஜாப் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கார்டையே ஒரு நிமிஷம் பாக்குறாரு. அதுல உள்ள ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அந்த ஜாப் இன்னமும் அவைலபிளா இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அது அவைலபிளா தான் இருக்கு. நீங்க இப்ப கூட வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜாப பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த லொகேஷன தேடி போகும்போது, பேக்கிரவுண்ட்லயே அந்த ஸ்டீவ் வந்து அந்த இடத்த பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடம் ஒரு 1980ஸ்ல உருவாக்கப்பட்டது. அது ஒரு ஆர்க்கிட். உள்ள எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும். ஆனா கரண்ட் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க பேக்கிரவுண்ட்ல எல்லாத்தையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டோர் தொறந்து உள்ள போகும்போது, உள்ள இருட்டோன்னு இருக்கு. அப்படியே கரண்ட் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா, ஃப்ரெடி ஃபேஸ் பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்கு. செக்யூரிட்டி ரூமுக்கும் போறாரு. அங்க பார்த்தா நெறைய சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஒட்டுமொத்த இடத்துக்கும் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அத ஆன் பண்ணி விட்டோனே, அந்த ஆர்க்கிடோட போர்டு மாதிரி இருக்கும். அது பிரம்மாண்டமா லைட் எரிஞ்சிருக்குது. மேல பார்த்தா ஒரு டெடி பியர் பொம்மை இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல செட்டில் ஆகுறாங்க. அங்க பார்த்தா மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசட் இருக்கும். நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்ட போட்டு பார்க்குறாரு. அந்த கேசட்ல இந்த இடத்த பத்தி விலாவாரியா விளக்கியிருப்பாங்க. இந்த இடம் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. இங்க வந்து நெறைய ரோபோட்ஸ்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு ரோபோட்டையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காட்டிக்கிட்டே, இங்க ஒரு ஸ்பெஷலான 4 விஷயத்த காட்டப் போறோம் அப்படின்ட்டு 4 பன்னி ரோபோட்ஸ காமிக்கிறாங்க. அது பார்த்தா மனுஷன் உயரத்துக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே டக்குன்னு இறைய ஆரம்பிச்சிருது. சோ நீங்க இத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க செக்யூரிட்டியா செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்ட்டு. அப்படியே அந்த லேடி பேசிட்டு இருக்கும்போதே பாதியிலே அந்த டேப் கட் ஆயிருது. அந்த டேப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டி கோட் மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும். அத தொறந்து பார்த்தா ஒரு பொம்மை இருக்கும். அத பார்த்து பயந்தே போயிடுவாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்த பூரா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அங்க நெறைய ஆர்கேட் கேம்ஸ் இருக்கு. சின்ன பசங்கலாம் நெறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கிற மாதிரி நெறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, அங்க ஏதோ ஒரு அசைற மாரி சத்தம் கேக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோ பயந்தே போயிடுறாரு. உள்ள யாராவது இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது, ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 4 டெடி பொம்மை மாதிரி ஜைஜாண்டிக் சைஸ்ல இருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோ பயந்தே போயிடுறாரு. அப்படியே செக்யூரிட்டி ரூம்ல தான் காட்டுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தா விழுந்து வெடிச்சு தூங்குறாரு. அங்க ஸ்பீக்கர்ல ஏதோ இரையிற சத்தம் மாதிரி கேக்கு. இத கூட கவனிக்காம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அதே கனவு. அங்க ஒரு குட்டி பையன் ஏரோப்ளேன வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃபேமிலிலாம் இருக்காங்க.
அவங்க அம்மா பாட்டில்ல இருந்து எதையோ ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. இத துடைக்கிறதுக்கு நான் டவல் எடுத்துட்டு வரேன். தம்பிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்த பார்க்க போக, நம்ம ஹீரோவும் தம்பிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃபிஸ்பி டிஸ்க் வந்து விழுது. அத எடுக்க போகும்போது கார் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஹீரோவோட தம்பியை யாரோ கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. கேரட் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓடுறாரு. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா அவர் பின்னாடி 4-5 பசங்க நிக்கிறாங்க. என் தம்பியை யாரோ கடத்திட்டு போறாங்க. யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசங்க அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அதுல ஒரு பையனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கல் தடுக்கி கீழே விழுந்துறாரு. பிரசன்ட்ல பார்த்தா அலாரம் அடிக்குது வாட்ச்ல. அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு நம்ம ஹீரோ. இன்னைக்கு என்னடா வித்தியாசமா கனவு கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கும் போறாரு. வீட்டுல பார்த்தா மேக்ஸ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. வேலை எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மறுத்தேன், சீக்கிரமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இருக்கிற நிலைமை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அவளும் போறா. நம்ம ஹீரோவும் ஆபிய போய் பார்க்க போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்ல தான் காட்டுறாங்க. அந்த பேபி சீட்டர் மேக்ஸ தான் காட்டுறாங்க. அவ கூட நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியும் உட்கார்ந்துருக்காங்க. கூடவே அந்த மேக்ஸோட அண்ணனும் உட்கார்ந்துருக்கான். என் தங்கச்சியும் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணிட்டா. எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. குடுக்க வேண்டிய பேமெண்ட்டை இப்ப குடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு வேலையும் செய்யாம நான் எப்படி குடுக்க முடியும்? ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ சொல்லுங்க நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த மேக்ஸும் சொல்றான் நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதனால அவ தங்கச்சியவே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன பெரிய டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லும்போது, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவன் வேலை பார்க்கறது ஒரு செக்யூரிட்டி வேலை. அந்த இடத்த நல்லா பாத்துக்கிறது அவனோட வேலை. இவனுக்கே தெரியாம அத்துமீறி உள்ள நுழைஞ்சு எல்லா விஷயத்தையும் களைச்சு போட்டா இவனை வேலையை விட்டு தூக்குவாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேலையை முடிக்கணும்னா நீங்க $2000 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றான். என்னால $2000 எல்லாம் கொடுக்க முடியாது. $1000 வேணா கொடுக்குறேன். சீக்கிரமா வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா கட்டிலே உடைற மாதிரி தங்கு தங்குன்னு குதிச்சிட்டு இருக்காரு. என்னதை எடுக்கிறதுக்காண்டி குதிச்சிட்டு இருக்காருன்னா நெப்ராஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு வால் போஸ்டர் ஒட்டியிருப்பார்ல, அதை எடுக்கிறதுக்காண்டி தான் குதிச்சிட்டு இருக்காரு. அதை எடுக்கும் போது அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டு வந்துருது. உள்ள பார்த்தா ஆபி வந்து செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்கா. நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸ கூட நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அவ ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறான். இவங்க 2 பேரும் சத்தம் போடுறது வெளியில வரைக்கும் கேக்குது. அந்த பேபி சீட்டர் மேக்ஸும் உள்ள வந்தோன்னே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இனிமே உன் கஸ்டடி தான் பாத்துக்கோ இவள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. அந்த ஆர்கேட்ல எல்லாம் காட்டுறாங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. உள்ள பார்த்தா அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் காட்டுறாங்க. அதுல ஒரு கேமரால மட்டும் ஒரு கரடி பொம்மை நிழல் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவை பார்த்தா ஹெட்போனை போட்டுட்டு நல்ல பாட்டு கேட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மறுபடியும் அதே கனவு. கேரட்டை யாரோ கடத்திட்டு போறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கப்போ பின்னாடி 4-5 பசங்க நிக்கிறாங்க. யாரும் ஓடிடாதீங்க, என் தம்பியை கடத்திட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசங்க மறுபடியும் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. நம்ம ஹீரோ கோவம் வந்து யாரு என் கேரட்டை தூக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசங்க தெரிச்சு ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த பையனை பிடிக்கிறதுக்காண்டி தட தடன்னு ஓடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையனையும் புடிச்சிடறாங்க. அந்த பையன் என்ன பண்ணிடுறான், கையில உள்ள வெப்பனை வச்சு ஒரு அறுப்பு போட்டு விட்டுறான். கையில பார்த்தா பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே அந்த பையனோட முகத்தை பார்த்தா அவன் கண்ணுல இருந்து ரத்தமா கொட்டுது. இத பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் ரியாலிட்டியில எந்திக்கிறாரு. கரண்ட் பூரா பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி சிசிடிவி கேமராவும் பயங்கரமா எரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி காட்டுதாங்க நமக்கு. அப்படியே மெயின் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போடுறாங்க. எல்லாமே நார்மலா ஆயிடுது. அப்படியே உள்ள பெல் யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே சிசிடிவியை பாக்குறாரு. அங்க ஒரு போலீஸ்கார் நிக்குது. ரெயின் கோட் போட்டு யாரோ டோர் முன்னாடி நிக்கிறாங்க. இத பாத்துட்டு வெளியில போய் கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு லேடி போலீஸ் நிக்கிறாங்க. என்ன நல்லா தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி உள்ள நடந்து வராங்க. நம்ம ஹீரோ கையில ஏதோ ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு. இத பாத்துட்டு என்ன அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாங்க. இந்த ஆர்கிடுக்கு நான் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கேன். எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு வெனஸா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. நீ டோருக்கு வெளியே வரும்போது கொஞ்சம் வியர்டா இருந்த. கையில வேற ஸ்ட்ரைப் இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடமே கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏதாவது ஒரு இடத்துல கீச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறாரு. இங்க உள்ள செக்யூரிட்டிஸ் பூரா மாறி மாறி வந்திருக்காங்க. பட் ரொம்ப நாள் நீடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள மெயின் ஆன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா ஒரு சூப்பரான ஆர்கேட் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன். இந்த இடம் அவ்வளவு அழகா இருந்தது. நிறைய சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய சின்ன பசங்க காணாம போக ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த ஆர்கேடையே மொத்தமா மூடிட்டாங்க. சோ அப்பப்ப விசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் என்ன சின்ன பசங்க காணாம போனாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப வெனசாவ என்ன பண்றாங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை பிரஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. பார்த்தா ஒரு கிரீப்பியான ஒரு ராபிட் பொம்மை மாதிரி வருது. இத பாத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு ஸ்கிரீனும் ஓப்பன் ஆகுது. அங்க 3 டெடி பொம்மை இருக்கும். அது வந்து பாட்டு பாடிக்கிட்டு கிட்டார்லாம் வாசிச்சுட்டு சூப்பரா இருக்கும். இத பார்த்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அது ஆஃப் ஆயிடும். ரொம்ப நாளா ஆயிடுச்சுல அதான் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 80ஸ்ல நெறைய சின்ன பசங்க காணாம போனாங்க. அது ஒரு பெரிய நியூஸாவே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சொல்லிட்டு ஒரு பேட்ஜையும் குடுக்குறாங்க. அப்படியே எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு வெளியில கேட்டெல்லாம் மூடிட்டு போகும்போது, அந்த வெனஸாவும் கார் எடுத்துட்டு வந்து, "இங்க என்ன நடந்தது? ஏது நடந்ததுன்னு சொல்லி மூக்க நுழைக்காம ஒழுங்கா உன் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கும் ஏதோ ஒரு வியர்டா இருக்கு. சரி அப்படின்ட்டு வெனஸாவும் அந்த இடத்த விட்டே போறாங்க. தூரத்துல அந்த மேக்ஸோட அண்ணன தான் காட்டுறாங்க. மேக்ஸுக்கு ஃபோன் பண்ணி, "நாங்க கெடுக்கிற வேலைய பார்க்குறோம். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணி ஒரு 3 பேர் உள்ள போறாங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஆன் பண்ணி விடுறாங்க. சிசிடிவி கேமராவ அப்படியே காட்டுறாங்க. கொஞ்சம் டைம் தான் இருக்கு. எவ்ளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்ளோ டேமேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த சிசிடிவி கேமரால அந்த டெடி பொம்மைய தான் காட்டுறாங்க. டக்குனு கண்ண முழிக்குது. என்ன நடக்க போதுன்னே தெரியாம எல்லாரும் ஜாலியா அந்த இடத்த பூரா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளே ஸ்டேஷன்ல உள்ள காச பூரா அள்ளி தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த டீம்ல ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஏதோ அசைற மாரி சத்தம் கேக்குது. அவன் அப்படியே நடந்து போய் பார்த்தா, அது ஒரு ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ள ஏதோ ஒரு கேக் பொம்மை மாதிரி இருக்கு. அது டக்குனு கண்ண முழிக்குது. இது பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா எடுத்துக்கல. அப்படியே பின்னாடி ஏதோ பாத்திரம் அசைற மாதிரி இருக்கு. பார்த்து பயந்தே போயிறான். அப்படியே முன்னாடி பார்க்கறான். பார்த்தா அந்த கேக் காணாம போயிட்டு இருக்கு. எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா, ஒரு ஜிஜான்டிக் சைஸ்ல ஒரு டொனால்ட் டக் இருக்கு. கூடவே அந்த கேக் பொம்மையும் இருக்கு. அப்படியே அந்த கேக் வாய பொளந்துட்டு வருது. ஒரு தாடிக்காரன் இருப்பான். அவன் கத்துற சத்தம் அப்படியே கேக்குது. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் வழியா எட்டி பார்க்கறான். அந்த கேக் பொம்மை அவன் முகத்த போட்டு கடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துலயே பார்த்தா ஜெய்சாண்டிக் சைஸ்ல அந்த டொனால்ட் டக் இருக்கு. இத பார்த்துட்டு பயந்தே போயிடுறான். அப்படியே மேக்ஸோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அது செக்யூரிட்டி கேமராவுல தான் பாக்குறாங்க. அதெல்லாம் டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த தாடிக்காரன் என்ன பண்றான்னா, கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே, அந்த தாடிக்காரன் என்ன பண்றான்னா, டோர சாத்திட்டு ஒரு டோருக்குள்ள இருந்துக்கிறான். மேக்ஸும் என்ன பண்றான்னா, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வழியில எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்ட்டு. அந்த மேக்ஸோட அண்ணனும் அவனோட பேர சொல்லிக்கிட்டே போறான். அந்த தாடிக்காரன் என்ன பண்றான்னா, உள்ள இருந்துகிட்டு கதவ தொறக்க ட்ரை பண்றான். பட் கதவு தொறக்க மாட்டேங்குது. அங்க உள்ள லைட்ட ஆன் பண்ணியாவது சிக்னல் குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். லைட்ட ஆன் பண்ணி பார்த்தா, பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்குது. இது தெரியாம டக்குனு அந்த லைட்ட ஆன் பண்ணிட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த டெட்டிய பார்த்துட்டு ஒரு கத்து கத்துறான். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, சங்கு சங்குன்ட்டு அதுல போட்டு இடிக்கிற மாரி சத்தம் கேக்குது. ரத்தக்கரை படிஞ்சு அவனோட கை அப்படியே டோர் மேல படுது. அப்படியே அந்த டோர் தொறந்துட்டு அந்த ரோபோட் வெளிய வரும். இத பார்த்துட்டு மேக்ஸோட அண்ணன் உயிர் பொழச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த செக்யூரிட்டி எப்படி பயந்து ஓடுனான், அதே மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்கான். அவன் ஓடி போய் செக்யூரிட்டி ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க சிசிடிவி கேமரால பார்த்தா அந்த டெடி பொம்மை, அப்புறம் டொனால்ட் டக் கையில ஒரு கேக் பொம்மை இத வச்சுக்கிட்டு இருக்கும்போது பயந்தே போயிடுவான். அந்த டொனால்ட் டக் என்ன பண்ணுதுன்னா, அந்த கேக் பொம்மைய வென்ட் வழியா அனுப்பி விடுது. இத பார்த்து என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வென்ட்ட நல்லா இறுக்கமா புடிச்சுக்கிறான். அந்த கேக் பொம்மையும் வந்து இடிச்சு இடிச்சு பார்க்கும். பட் தொறக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொன்னோனே டோர் மெதுவா ஓப்பன் ஆகும். வெளியில வந்து பார்த்தா யாருமே இல்ல. சரி இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அங்க ஒரு கொடூரமான பன்னி ரோபோட் வருது. அது ஃபாஸ்ட்டா ஓடி வந்து அவன அட்டாக் பண்ணுது. அப்படியே கட் பண்ணி மேக்ஸ் வந்து உள்ள வரா. அவன் அண்ணனோட பேரு எல்லாத்தோட பேரையும் கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போகும்போது யாருமே தென்படல. அப்படியே ஒரு டோர் ஓப்பன் ஆகி ஒரு குட்டி பையன் வெளியில வந்து என்னைய ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அப்படியே அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. மேக்ஸும் அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனா நெறைய ரோபோட்ஸா இருக்கு. அத பாத்துக்கிட்டே போகும்போது அங்க ஒரு டெடி பொம்மை நிக்கும். அதுக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர போட்டு அந்த டெடி பொம்மை வாய் வழியா பாக்குறா. அப்படியே உள்ள இருந்து ஒரு கை வந்து அவ தலைய புடிச்சு இழுக்குது. அவ்வளவுதான் மேக்ஸ் காலி. அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஆபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, கார்ட்டூன் சேனல் வச்சு பாத்துட்டு இருக்கா. கூடவே டிராயிங்கும் வரைஞ்சிட்டு இருக்கா. இத பாத்துட்டு நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ஜையும் குடுக்குறாரு. அந்த பேட்ஜ அப்படியே தள்ளி வச்சிடுறா. ஆபி நான் என்னோட பெஸ்ட்டா தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜ வந்து டிராயருக்குள்ள போட்டுட்டு அப்படியே அடைச்சிடறான். அப்படியே அந்த குட்டி பொண்ணு பாக்குறா. அவன் அண்ணன் போனதுக்கு அப்புறம் அந்த டிராயரை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஓபன் பண்றா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டிராயரோட பிச்சுக்கிட்டு அவ கீழே விழுந்து போய் கிடக்கா. நம்ம ஹீரோவும் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உள்ள அவங்க ஆன்ட்டி குடுத்த கோர்ட் நோட்டீஸ் இருந்திருக்கும். அத பாத்துட்டு அழுதுட்டு இருப்பா. இத பாத்துட்டு அபி இது ஒண்ணும் இல்ல. இது ஒரு சாதா பேப்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆன்ட்டி எனக்கு பிடிக்கவே செய்யாது. அவங்களோட ஸ்மெல் ஏதோ சிகரெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்ல அபி. அவங்க சொல்றதுல ஏதோ பாயிண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ அவங்கள்ட்ட குடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா கேட்பா. எப்படியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோர் பெல் அடிக்குது. போய் பார்த்தா வெனஸா வந்திருக்கா. ஆபி வந்து வெனஸாவ பாக்குறா. 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் நம்ம ஹீரோ. சோ எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கறத வெனஸா சொல்றா. என்னன்னா ஃப்ரெடிய பூரா யாரோ வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நீ தான் பொறுப்பு. இந்த மாதிரி நடந்திருக்கிறது கிரைம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனோட பில்ஸையும் காமிக்கிறா. எதுக்காக நீ இந்த பில்ஸ போடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம இங்க பேச வேணாம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பேசுறான்.
எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தான். ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம் நாங்க ஒரு ஃபேமிலியா. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் தம்பிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனவனையும் கண்டுபிடிக்க முடியல. என் தம்பியும் கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் தேடிட்டு இருக்கேன். எனக்கு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னமும் என் மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. அதுல ஒவ்வொரு சிங்கிள் விஷயமும் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இந்த டேப்லெட்ட போட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த கனவ வர வச்சுட்டு இருக்கேன். அது மூலமா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஏதாவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என் தம்பிய எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளோ நேரம் இருக்கேன். என் ஃபேமிலிலாம் அந்த டைம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எப்ப என் தம்பி காணாம போனானோ, என் அம்மா, அப்பா 2 பேருமே போயிட்டாங்க. என் தங்கச்சி தான் என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அட்லீஸ்ட் உன் தங்கச்சியாவது உன் கூட இருக்காளே அப்படின்ட்டு, பேசிட்டு இருக்கும்போதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுருவாங்க. சரி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க. நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு, அந்த இடத்த விட்டு வெனசா கிளம்புறா. அப்படி போகும்போதே ஜாப்ல தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வந்து மேக்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். பட் எடுக்கிற மாரி தெரியல. அப்படியே ஆபிய பார்க்குறான். அவளையும் கூட்டிட்டு நைட் டியூட்டிக்கு போறான். என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் வேலைய பார்ப்பேன். நீ நல்லா தூங்கிட்டு இருப்பியாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. உள்ள பார்த்தா எல்லா இடத்தையும் டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கச்சி ஒரு கேம்ப் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நல்லாவே தூங்க வைக்கிறான். அந்த இடத்த பூரா கிளீன் பண்றதுக்கு ப்ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த டோர்ல ரத்தக்கற மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருசா எடுத்துக்கல. அப்படியே அந்த ப்ரூமையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த பூரா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே படுத்து தூங்குறான். அப்படியே அந்த ஸ்பீக்கர்ல இரையிற சத்தம் மாதிரி கேக்குது. அதையும் கேட்காம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்த பூரா காட்டுறாங்க. ஒரு மாதிரி சிப்புன்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி டோர அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, அந்த ஆபி படுத்துக்கிற இடத்த நோக்கி யாரோ வர்ற மாதிரி இருக்கு. ஆபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குட்டி பையன் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவளும் அப்படியே முழிச்சு பாக்குறா. பட் யாருமே இல்ல. அவன் அண்ணன் பாட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவ எழுப்பி பாக்குறா. எழும்புற மாதிரி தெரியல. சரி நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பூரா சுத்தி முத்தி பாக்குறா. நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோனே, இந்த டெடி ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே முன்னாடி வந்து நிக்குது. அப்படியே அந்த குட்டி பொண்ணு ஆபி என்ன பண்றான்னா, அப்படியே வெறிச்சு போய் நிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோவோட கனவுல தான் காட்டுறாங்க. அந்த பையன யாரோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. பின்னாடி பார்த்தா அந்த குட்டி பையன். அந்த 5 பசங்கள்ல ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, எதையோ வரைஞ்சிட்டு இருக்கான். "நீ யாருன்னு தெரியாது. ஆனா நீ என் கனவுல இருக்க. என் தம்பிய யார் தூக்கிட்டு போனான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நாங்க உன்கிட்ட சொன்னனா, நீ எனக்கு என்ன தருவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்னனாலும் தருவேன். ப்ளீஸ் என்ட்ட சொல்லு" அப்படின்னு கேட்கிறான். அப்ப தூரத்துல இருந்து ஏதோ கத்துற சத்தம் மாதிரி கேக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறான். யாருமே இல்ல. அப்ப முன்னாடி பார்த்தா அந்த பையனும் காணோம். பார்த்தா பன்னி பொம்மை மாதிரி எதையோ வரைஞ்சு வச்சிருப்பான் மண்லே. இந்த கனவெல்லாம் முடிஞ்சு அப்படியே எந்திரிச்சு ரியாலிட்டில பார்த்தா, ஆபியே காணோம். எங்கடா போனா? அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் கத்துற சத்தம் வந்து கேக்குது. என்ன ஆச்சு சொல்லி பார்த்தா, அந்த 3 ரோபோட்ஸும் அந்த குட்டி பொண்ண சூழ்ந்திருக்கு. இத பார்த்தோனே நம்ம ஹீரோ பயந்து போய் ஒரு சேர் எடுத்துட்டு அத அடிக்கலான்னு போகும்போது, அந்த டெடி பொம்மை என்ன பண்ணுது, பக்கத்துல நடந்து வந்து அவன முறைச்சு பாக்குது. நம்ம ஹீரோவே பயந்து போயிர்றான். அந்த ஆபி என்ன பண்றான்னா, சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து, இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோவையும் அந்த ரோபோட்ஸ்க்கு அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. நம்ம ஹீரோக்கு என்ன பயம் போல அப்படியே பயந்துகிட்டே நிக்கிறான். அபி இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். மத்தவங்களையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்கா. அப்படியே அந்த ஆபி என்ன பண்றான்னா, ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. சரி அபி இந்த இடத்த விட்டே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்திலே சொல்லிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நில்லான்னா, இவனுக்கு டிராயிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டின போட்டு ஒரு பொம்மை கையில குடுக்குறா. அதுவும் கை நீட்டி வாங்கிக்கிடுது. ஒரு டெடி பொம்மைய வந்து கட்டி புடிச்சுட்டு அவ பாட்டுல போறா. அப்படியே நம்ம ஹீரோவும் கார் ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துறான். அங்க பார்த்தா ஆபி கார்லயே படுத்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு ஆபியும் தூக்கிட்டு அவ பெட்ரூம்ல படுக்க வைக்கிறான். என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போய் சேர்ல போய் உட்கார்றான். நம்ம ஹீரோ ஆபி வரைஞ்சிருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கறான். பார்த்தா அவன் கனவுல வந்த மாதிரியே அந்த 4 பசங்க இருக்காங்க. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் நம்ம ஆபிக்கு ஏதோ தெரியுது அப்படின்ட்டு. நம்ம ஆபியும் எந்திரிச்சு சாப்பாட வெளுத்து கட்டிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவும் தயங்கிக்கிட்டே நேத்து நைட்டு நடந்தத பத்தி கேக்குறாங்க. அந்த மிஷின்ஸ்லாம் ரோபோட்டா இல்லாட்டி கோஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆபியும் எனக்கு கொஞ்சம் சூப் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவ கிச்சனுக்கு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோவும் கிச்சன்ல போய் சூப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ, நம்மளுக்கு ஒரு பிரதர் இருந்தான். அவன் பேர் கேரட். உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் அவன பத்தி ஒழுங்கா உன்ட்ட சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி அம்மா, அப்பாவும் உன்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஆபி வரைஞ்ச ஒரு டிராயிங் எடுத்து காமிக்கிறாங்க. இது நீ தான் வரைஞ்ச. இத பத்தி உனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? இது யார் சொன்னது? அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆபி ரொம்ப தயங்கிக்கிட்டே இருக்கா. நான் உன்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னைய திட்ட மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லு. இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதாச்சும் கோல்டன் ஹேர் வச்சு ஒரு பையன் உன்ட்ட சொன்னானா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்ட்டு தயங்கிக்கிட்டே சொல்றா. நம்ம தம்பிய கடத்திட்டு போன ஆள் யாருன்னு தெரியுமா? அத பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆபியும் இல்ல அப்படின்ட்டு தெளிவாவே சொல்றா. அந்த பையன் ஒரு எல்லோ ராபிட்ட பத்தி சொன்னான் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் கிடைக்காதனால ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ரெட்டீஸ தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வெனஸா நின்னுக்கிட்டு,
அந்த சின்ன பசங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு டிராயிங் வந்து எல்லோ ராபிட்ஸோட சின்ன பசங்க எல்லாம் கைகோர்த்தபடி இருக்கு. அப்படியே பேக்ரவுண்ட்ல சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பசங்க எல்லாம் கத்துற மாதிரி அலற மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஆபியும் வந்துடுறா. அப்படியே 2 பேரும் வெனசா வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபி என்ன பண்றான்னா ஜாலியா உள்ள ஓடுறா. வெனசாவும் ஆபி வந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆபி வேலையை எங்க போறான்னா அந்த டெடி பொம்மை கிட்ட தான் போறா. நம்ம ஆபியும் அவ வரைஞ்சிருக்கிற ஒரு டிராயிங்க காமிச்சிட்டு இததான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டெடி பொம்மைங்க பூரா சுத்தி இருந்து பாக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அல்ல இல்ல, என்ன இருந்தாலும் தங்கச்சி அவளை பாத்துக்கணும் பத்திரமா. ஆபி இதெல்லாம் பெருசா இருக்குதுங்க, சோ பார்த்து பத்திரமா தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது வெனசாவும் சொல்லுவாங்க நம்ம வேணா சேர்ஸை யூஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்ட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் போடுறாங்க. அப்படியே ஜாலியா சேர்ஸை பூரா அரேஞ்ச் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு சேரை மட்டும் மேல வைக்கணும். அதனால அதை வைக்கும் போது ஒரு டெடி பொம்மை அப்படியே கீழே விழுந்துருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆபி கேட்கும் போது அதுவும் ஆல் த பெஸ்ட் சிம்பிள் மாதிரி காமிக்குது. இப்படியே ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. ஆபியும் சொல்றா இங்க ரெயின் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ரெயின் வராம இருக்கணும்னா நம்மளுக்கு ரூஃப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெனசா அதை எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் உன் கூட வரேன் அப்படின்ட்டு கூடவே போறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேபிள் கிளாத்ஸ் தேடிட்டு இருக்கேன். பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் இங்க வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அதுல ஒரு பொம்மை பாக்குறாங்க. அதுல மிஷின் மாதிரி செட்டப்ஸ் இருக்கு. அந்த பொம்மையோட உடம்ப செட் பண்றதுக்கு ஒரு கிளிப் மாதிரி மாடல் இருக்கும். அதுல கை வச்சு நம்ம ஹீரோ என்னன்னு பார்க்க போகும்போது வெனசாவும் அதை டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூம் எடுத்து அதுல வைக்கிறாங்க. ஒரு கட்டர் மாதிரி வந்து அந்த ப்ரூமையே உடைச்சு போட்டுருது. வெனசா இந்த பிளேஸ பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆபி ஒருவேளை இங்க வந்து இந்த மிஷின்ஸை தொட்டு இருந்தானா அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆபியை கூட்டிட்டு வந்தது நான் இல்ல, நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க. உன் தங்கச்சியை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இது என்னோட தப்புதான். இந்த ஃப்ரெடிஸ்க்கு பூரா என் கேரட்டை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. சோ அதுட்ட கேட்டு பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது மூலமா ஏதாவது சேஞ்ச் ஆயிரும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. மைக் இதை அப்படியே விட்டுரு, இது தேவையில்ல உனக்கு. இந்த விஷயத்த பத்தி இனிமே இழுக்காத அப்படின்னு சொல்லும்போது இத சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. நம்ம ஹீரோவும் அவளை கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. ப்ளீஸ் எனக்கு என் தம்பியை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சாகணும், அது மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. அப்ப அந்த ஆபி ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா வெட்டிட்டு ஒரு கிட்டார் இருக்கும் அதை தொட போகும்போது ஷாக் அடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்படியே அந்த குட்டி பொண்ணு முழிச்சு பாக்குறா. சரி அபி ஒண்ணும் இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெனசா அவங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் வெனசா ஸ்டோரேஜ் ரூம்ல போனோம்னா நீ ரொம்பவே பயந்து போயிருந்த, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கேட்டதுக்கு பதில் சொல்லாம இனிமே ஆபியை கூட்டிட்டு வந்தேன் நானே உன்னை ஷூட் பண்ணி கொண்டுருவேன் அப்படின்ட்டு நம்ம வெனசாவும் அந்த இடத்த விட்டே போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கார்ல போய் உட்காந்தோன்னே ஆபியும் கேக்குறா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது ஆபியை நம்மளால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போன் பண்றாங்க. வீட்டுக்கு போனோன்னே உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுலதான் காமிக்கிறாங்க. யாரோ உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் போய் ஆபி எழுப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா உனக்கு கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போறாரு. அந்த குட்டி பொண்ணும் ஏதோ ஒண்ணு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஓடி வரா. பார்த்தா நம்ம ஹீரோட ஆன்ட்டி இருக்காங்க. இத பார்த்துட்டு மைக் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல, எனக்கு பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்ல போய் கதவை அடிச்சுக்கிறா. அங்க போயிட்டு கலர் பென்சில்ஸ் எல்லாம் வச்சு அவன் அண்ணனோட இமேஜஸ் பூரா அடிச்சிட்டு இருக்கா. உன் தங்கச்சி உன்ன மாதிரியே இருக்கா. நம்ம ஹீரோவும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்து கிளம்பும் போது நம்ம இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. சோ நாளைக்கு வந்தோன்னா நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எங்க போயிருக்காருன்னா மெடிக்கல் ஷாப்க்கு போயிருக்காரு. அந்த மெடிக்கல் கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா நல்லா தூக்கம் வர்றதுக்கு நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கேக்குற மாதிரி தெரியல. அந்த தூக்க மாத்திரையை வாங்கிட்டு குடுகுடுன்னு போயிடுறாரு. நம்ம ஹீரோ இந்த தடவை ஃப்ரெடிஸ்க்கு தனியா வந்திருக்காரு. பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. வந்தோடனே நம்ம ஹீரோட தம்பி யார் கடத்தது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டையும் போட்டுட்டு வாக்மேனையும் போட்டுட்டு அந்த இமேஜையும் பார்த்துட்டு அப்படியே தூங்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ட்ரீம்ல போய் பார்த்தா ட்ரீமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போயிருக்கு. இத பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிக்கும் போது அங்க பார்த்தா உங்க அம்மா இருக்காங்க, உங்க அப்பா இருக்காங்க, கேரட்டும் இருக்கான். ஸ்வீட் ஹார்ட் எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த 5 பசங்க இருக்காங்க. நீ உன் தம்பியை கடத்தினவனை தேடல, உன் தம்பியை தான் நீ தேடுற. உன் தம்பியை நீ உயிரோட மீட்கணும்னு நினைக்கிற. சோ உன் பக்கத்துலதான் உன்னோட ஃபேமிலி இருக்காங்க. நீ உன் ஃபேமிலி கிட்ட போ, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா எங்களுக்கு ஆபிய மட்டும் தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா அந்த பையன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுவாரு. அப்படியே நம்ம ஹீரோ கேரட்டோட முகத்தோட வச்சு பார்த்தா
ஆபியோட முகம் தான் தெரியுது. சோ நான் சொன்னது தப்பு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா, அந்த பசங்களே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படியே முன்னாடி பார்த்தா, அவங்க அம்மா, அப்பா, கேரட் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் என்னோட ஆபிய சும்மா விடுங்க, எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த ட்ரீம்ல மிஷின் சவுண்ட் மாதிரி கேக்குது. அப்படியே ரியாலிட்டில தான் காட்டுறாங்க. ஒரு மிஷின் நடந்து வர்ற மாதிரி இருக்கு. அந்த குட்டி பசங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு நம்ம ஹீரோ மேல அருப்பு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எல்லா இடத்துலயும் ப்ளீட் ஆயிட்டு இருக்குது. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வானத்த பார்த்தா ஆபி, ஆபின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேக்குது. அப்படியே ரியாலிட்டியா முழிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த வாட்ச்மேன கெட்டி போட்டிருப்பாங்களா, அதே மாதிரி கெட்டி போட்டு, முன்னாடி ஒரு சாப்ளேட் மிஷின் மாதிரி இருக்கு. அது முகத்து பக்கம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் கை கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவ பூரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. கடைசியா அந்த நட்ட கழட்டி முடிக்கும்போது, அந்த மிஷின் சீட்ட மட்டும் டேமேஜ் பண்ணுது. அப்படியே கீழ விழுந்து பார்த்தா, அங்க மேக்ஸோட அண்ணன் எல்லாருமே அங்க செத்து கிடக்குறாங்க. இத பார்த்து பயந்து போய் நொண்டிக்கிட்டே எக்ஸிட் டோர நோக்கி ஓடுறாங்க. எக்ஸிட் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா, எக்ஸிட் டோரும் ஓபன் ஆக மாட்டேங்குது. போச்சுடா நம்ம செத்தோம் அப்படின்னு நினைக்கும்போது, அங்க ஃபாக்ஸி பொம்மையும் வருது. அத பார்த்தா ரொம்பவே விகாரமா இருக்கு. கையில ஒரு கொக்கி கூட இருக்கு. அப்படியே அது வேகமா வருது. நம்ம ஹீரோவும் நோ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே கட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி ஆபிய வெளியில கூட்டு பாக்குறாங்க. சோ இப்படியே நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த பொண்ணு வர மாதிரி தெரியல. சரி நீ எப்படியும் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டி என்ன பண்றாங்கன்னா, டிவிய பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே சைடுல காட்டுறாங்க. அந்த டெடி பொம்மை அங்கேயும் வந்து நிக்குது. ஐயையோ! இந்த ஆன்ட்டிக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஆபிக்கு கீழ ஏதோ சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்த்தா, அந்த ஃப்ரெடி பொம்மையும் அங்க நிக்குது. "ஃப்ரெடி நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது, அந்த ஃப்ரெடி பொம்மை இல்லாம அந்த குட்டி பையன் வெளியில வரான். "நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நம்ம விளையாடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஆபி என்ன பண்றான்னா பேக் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. ஹீரோவோட ஆன்ட்டியும் செத்து கிடக்குறாங்க. அத பாத்துட்டு அவங்க நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த ஆபிய வந்து கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படின்ட்டு ஆபி கேட்கும்போது டாக்ஸி வெளியில வெயிட் பண்ணுது. அந்த குட்டி பொண்ணு டாக்ஸில ஏறி உட்கார்ந்துக்கிறா. உள்ளேயே ஃப்ரெடி பொம்மையும் ஏறி உட்கார்ந்துக்கிறது. இத பார்த்த உடனே அந்த டிரைவர் பயந்தே போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவர் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்காரு. கை கால்லாம் நல்லா பேண்டேட் போட்டு கட்டியிருக்காங்க. யார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பாத்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெனசா அங்க இருக்கா. நம்ம ஹீரோவும் இருந்துச்சு. அங்க என்னை கொல்ல வராங்கன்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி மேக்ஸும் அவனோட அண்ணனையும் யாரோ கொண்டிருக்காங்க. எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்கு எல்லா விஷயத்தையும் மறைச்ச அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. மைக் அவங்கலாம் கெட்டவங்க. அதனாலதான் அந்த ஃப்ரெடிஸ் அவங்கள கொன்னுட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து என் தங்கச்சி என்ன பண்ணா? அவ நல்லவ தானே அப்படின்ட்டு ரொம்பவே திட்டுறாங்க. அப்போ அந்த வெனசாவும் உன் கனவுல என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சின்ன பசங்கலாம் ஆபிய கேட்டாங்க. அதுக்கு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அது என்னோட மிஸ்டேக்ன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்போ என்னோட ஆபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவங்கள்ல ஒருத்தங்களா மாத்திருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப அந்த ஆபியையும் காட்டுறாங்க. ஃப்ரெடி ஃபெஸ்பியர்ஸ்க்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கூடவே அந்த பன்னி பொம்மையும் நிக்குது. அந்த குட்டி பொண்ணு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா உள்ள போறா. ஆனா அந்த ஃப்ரெடி பொம்மை உள்ள வர மாதிரி தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா அது காணாமலே போயிருக்கும். எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறா. சுத்தி பார்த்துக்கிட்டே உள்ள போறா. அந்த பொம்மைங்க எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்படியே அந்த குட்டி பொண்ணு உள்ள போக போக பேக்ரவுண்ட்ல வெனசாவும் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறா. 80s டைம்ல கிட்ஸ் பூரா காணாம போக ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த ஃப்ரெடிஸ் ஃபெஸ்பியர்ஸ்ல. பட் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுவும் ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் தான் கடத்தி வச்சிருக்கான். அவன் ரொம்பவே கிளவரானவன். இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே தேடுவாங்க அப்படின்ட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத பத்தி கவலையே இல்ல இவனுக்கு. இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த ஃப்ரெடிஸ்குள்ள இருக்கிறது அவங்களோட கோஸ்ட் மட்டும் இல்ல, அவங்களோட பாடிஸுமே அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த உனக்கு முன்னாடியே சொல்ல ட்ரை பண்ணேன். உன்னை வார்ன் கூட பண்ணேன். நீ எதையுமே கேட்கல. நீ முதல்லயே உஷாரா இருந்தனா இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கவே செய்யாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி இந்த குழந்தைங்கள பூரா கடத்துறவன் யாருன்னு நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கார்ட காமிச்சு, இதுல இருக்கிறவர் பேரு வில்லியம் ஆஃப்டான். இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. அதுல ஒரு எல்லோ ராபிட் இருக்கு. கூடவே நம்ம ஹீரோயினும் இருக்காங்க சின்ன குழந்தையா. அவங்க கையில ஒரு ஏரோப்ளேனும் இருக்கு. இத பார்த்தோனே ஒரு ஞாபகம் வருது. அவங்க தம்பி கையிலயும் இதே மாதிரி ஏரோப்ளேன பார்த்திருப்பாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு ஏற்கனவே தெரியும். சோ அப்போ உனக்கு கேரட்ட பத்தியும் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கேரட்ட பத்திலாம் தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க.
சரி என் தங்கச்சி எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. அப்படியே அந்த ஆபி இருக்கிற இடத்துலதான் காமிக்கிறாங்க. ஸ்பீக்கர்ல பூரா இரையிற மாதிரி வியர்டான சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த ஃப்ரெடி பொம்மைங்க பூரா என்ன பண்ணுதுன்னா மைக்கு, கிட்டார்ஸ் எல்லாம் வச்சு சாங்ஸ் பாட ஆரம்பிச்சதுங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஷாக் குடுக்குற டீசர் மிஷின் மாதிரி இருக்கு. இத வச்சுதான் நீ அத கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி பேசும்போது ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூப்பிடுறாங்க. பட் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் காஷாவையும் குடுத்து விடுறாங்க. போலீஸ் கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியா போகாத. ஈஸ்ட் சைடுல ஒரு கேட் இருக்கு. அத தொறந்துட்டு போ. அப்பதான் நீ ஜாக்கிரதையா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வெண்ட் வழியா வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த வெண்ட் வழியா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஆபிய அந்த டொனால்ட் டக் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை வந்து கூட்டிட்டு போகுது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ எப்படியாவது ஆபிய காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்டோட கேட்டை உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த ஃப்ரெடி டெடிஸ் பூரா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பாட்டு பாடிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல அந்த டெடி என்ன பண்ணுதா டக்குன்னு திரும்பி பாக்குமா நம்ம ஹீரோ ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் அந்த பொம்மை ஆட ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே அந்த டொனால்ட் டக்க தான் காட்டுறாங்க. அந்த ஆபிய கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு டோர் அப்படியே ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ஆபிய பாக்குறாங்க. அந்த டொனால்ட் டக் பொம்மை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஆபிய பாட்டுல கூட்டிட்டு போயிட்டு அந்த கதவை சாத்திருது. ஆபிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற பக்கெட்ல தண்ணி தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அத அப்படியே ஊத்தி விடுறாரு. அங்க டீசர் கன்னை வச்சு ஒரு ஷாக்க குடுத்தோன்னே அந்த பொம்மைங்க ரெண்டுமே அப்படியே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொம்மைய பார்த்திருப்பார்ல, அத கூட தொட போயிருப்பாரு. அத ஆபி பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த டொனால்ட் டக் பொம்மை என்ன பண்ணுது, நம்ம ஆபிய தூக்கிட்டு போய் அதுக்குள்ள செட் பண்ண பாக்குது. நம்ம ஆபியும் கத்துறா. இந்த சத்தம் நம்ம ஹீரோ வரைக்கும் கேட்டுருது. என்ன நடக்குதோ அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடுறாரு. அந்த ஆபி ரொம்பவே போராடிட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. டீசர் கன்னை வச்சு அதுக்கு ஷாக் குடுத்து எப்படியோ மட்டையாக்கிறாரு. நம்ம ஆபி பார்த்தா பயங்கரமா பயந்து போயிருக்கா. என்னை காப்பாத்திட்ட. அது என்னை கொல்ல பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆபிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேக் மாதிரி ஒண்ணு பார்த்திருப்போம். அந்த ரோபோட் என்ன பண்ண போதோ அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். இந்த கேக் ரோபோட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோட காலை வசமா புடிச்சு வச்சுக்குது. ஆபி நீ இந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட போராடிட்டு இருக்காங்க. அந்த டீசர் மிஷின் வேற தள்ளி விழுந்திருக்கு. நம்ம ஆபி அந்த இடத்த விட்டே ஓடி போகும்போது அந்த ஒரு குட்டி பையன் அப்படியே முறைச்சு பாக்குறான். அப்படியே ஒரு ஃபாக்ஸி மாதிரி உருமாறி அந்த குட்டி பொண்ணை எப்படியாவது கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஆபி என்ன பண்றான்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்படியே தள்ளி எட்டி பார்த்தா அந்த ஃபாக்ஸி பொம்மை இருக்கு. இத பார்த்து பயந்து போய் பின்னாடி அடிச்சோன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இத பார்த்துட்டு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஆபியும் அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு சத்தம் போடாம இருக்கா. அப்படியே அந்த மிஷின் அந்த இடத்துல வந்து பாக்குது. பட் ஆபி இல்ல. நம்ம ஆபிய பார்த்தா அங்க நிறைய பால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த பால்ஸ்க்கு இடையில ஒளிஞ்சுக்கிட்டுதா. அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்த நோக்கி அந்த ஃபாக்ஸி பொம்மை வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோவும் எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த எல்லோ ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க சொன்னாங்களா, அதே மாதிரி அந்த எல்லோ ரேபிட் வந்து நிக்குது. நம்ம ஹீரோ டீசர் கன்னை வச்சு ஷூட் பண்ணி பாக்குறான். பட் எதுவுமே ஆக மாட்டேங்குது. அது பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி விடுது. பறந்து போய் நம்ம ஹீரோ விடுறாரு. அப்படியே அந்த ஃபாக்ஸி ரோபோட்டையும் காட்டுறாங்க. பக்கத்துல வந்துருச்சு. ஐயோ ஆபி மாட்டிப்பாளோ அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். கரெக்டா யாரோ ஷாக் குடுக்குறாங்க. அந்த ஆபி பொண்ணும் ஆன்னு கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடுதா. பார்த்தா வெனசா வந்துட்டா. வெனசா தான் தூக்கி இருப்பா போல இருக்கு. நீ சேஃபா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, நான் உன் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எல்லோ ரேபிட்ட தான் காட்டுறாங்க. முதல்ல உன் தம்பியை கொன்னேன், இப்ப நான் உன்னையே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இக்கலாம சிரிச்சிட்டு இருக்கிறப்போ அது காலால எட்டி மிதிக்குது. நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறாரு. போச்சு நம்ம ஹீரோ காலி அப்படின்னு நினைக்கும் போது அந்த எல்லோ ரேபிட் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களா எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மிஷின்ஸும் அப்படியே எந்திரிச்சு நிக்குதுங்க. அப்ப அந்த எல்லோ ரேபிட் என்ன பண்ணுதுன்னா கத்தி எடுத்துட்டு ரெடியா அவனை கொல்றதுக்கு நிக்குது. போதும் எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, கீழே நைஃப போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. என்னையே எதிர்க்கிறியா வெனசா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே அந்த முகமூடியை கலட்டுறான். நம்மளுக்கே ஒரு பெரிய ஷாக்கு. இங்க ஒரு பெரிய ட்விஸ்டையே வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த எல்லோ ரேபிட்க்கு பின்னாடி யாரும் இல்ல, ஸ்டீவ் தான் இருந்திருப்பான். இவன் வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன்ல கரியர் கவுன்சிலரா வந்திருப்பான். அந்த வில்லனும் நீ செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு தப்பையும் சரி பண்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மரியாதையே கண்ணை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சுட மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா அவங்க அப்பாவே சுட்டுடுறா. இந்த பொம்மைங்க கூட எனக்கு லாயலா இருக்கு, நீ லாயலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு ஆபிட்ட இந்த மாதிரி எல்லோ ரேபிட் தான் உங்களை ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரிய வை அப்படின்ட்டு டிராயிங் வரைய சொல்றாங்க. ஆபியும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு நோட்டீஸ் எடுத்து அதுல வரைய தொடங்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆபியை எப்படியா தடுக்கணும் அப்படின்ட்டு வில்லன் அப்படியே போறான். அப்ப நம்ம ஹீரோயினும் அதை தடுக்க முயற்சி பண்றப்போ நம்ம ஹீரோயினை கத்திய வச்சு அப்படியே குத்தி விட்டுறான்.
நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழும்போது கரெக்டா அந்த டிராயிங்க போஸ்டர் ஒட்டுற இடத்துல ஒட்டும் போது அந்த இடத்துல உள்ள கரண்ட் பூரா ஷட் டவுன் ஆகுது. நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த இடத்துல உள்ள மெயின் ஆன் பண்ணி விடுறாரு. அங்க உள்ள ஃபிளாஷ் லைட் அப்படியே அந்த டிராயிங் மேல படுது. அத பார்த்த ஃப்ரெடிஸ்க்கு பூரா இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது புரிய வருது. அப்படியே அந்த ஃப்ரெடிஸ்லாம் சேர்ந்து அவனை ரவுண்டு கட்டுதுங்க. கரெக்டா அந்த டொனால்ட் டக் கையில ஒரு கேக் பொம்மை மாதிரி இருக்கும்ல, அது என்ன பண்ணுது பறந்து போய் அவனோட காஸ்டியூம் வந்து பிச்சு எடுக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் காஸ்டியூமுக்குள்ள வந்து அந்த கிளிப்பு மாதிரி மாட்டியிருப்பான். அந்த கிளிப்பு பூரா அவனோட உடம்ப பூரா தொலைக்குது. அப்படியே ஒவ்வொரு கிளிப்பா மாட்ட மாட்ட அவன் வலியில துடிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழும்போது, மறுபடியும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் மாஸ்க் அப்படியே போடுறான். அந்த ஃப்ரெடி பொம்மைங்க பூரா என்ன பண்ணுது, நம்ம வில்லனை அப்படியே தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போகுது. அப்படியே நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி விட்டுறாங்க. இப்படியே கட் பண்ணி ஆபி தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டா. இப்ப டிராயிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு நார்மல் குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் காமிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோ வெனசாவை பார்த்து, நீ அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்காகவும் என் ஆபிக்காகவும் நீ அங்க இருந்த. அதனால எப்பவுமே உனக்காக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காத. நானும் ஆபியும் உன் கூட கண்டிப்பா இருப்போம். நீ சீக்கிரமா குணமாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படியே நம்ம ஹீரோ வீட்ல தான் காட்டுறாங்க. ஃப்ரிட்ஜ மூடும்போது அந்த ஃப்ரெடி பொம்மை கூட ஜாலியா இருந்த விஷயங்கள் அதெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பா. அப்ப ஆபியும் சொல்றா, ஃப்ரெடி டால்ஸ் பூரா தனியா இருக்கும். அத போய் கொஞ்சம் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் தயங்கிக்கிட்டே அங்க என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. சோ அதனால வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நாசுக்கா சொல்லிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோவும் ஆபியும் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே அந்த ஃப்ரெடி ஃபேஸ் பியர்ஸ்ல தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல உள்ள கிச்சன்ல அந்த வில்லன் வலியில துடிச்சிட்டு இருக்கான். இத எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் மாட்டுக்கு அந்த கதவை மூடிட்டு போயிடுறான். இப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு எண்ட் கிரெடிட் சீன் வச்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஆபியை பிக்கப் பண்ணிட்டு வந்த கால் டாக்ஸி டிரைவரை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்ட்டு வண்டியில யார் ஏறிஇருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா ஒரு பொம்மை ஏறி இருக்கு. இத பார்த்து பயந்துடுறான். இந்த பொம்மைய பார்த்து தான் நம்ம ஹீரோ ஓயாம பயந்திருப்பாரு. இத பார்த்து எப்படினாலும் கெஸ் பண்ணிக்கலாம். அந்த வில்லனோட ஆவி இதுக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச எண்டிங்க நீங்க வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொன்ன கதை எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்க போனுக்கு வந்து சேரும். பை பை.